Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம். அப்போ அந்த ஜாப் நேச்சர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லாமல் நம்ம அந்த ஜாப் நேச்சர் பற்றி தெரியாமல் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்து அது கொஞ்சம் ஜாபில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த ஜாப் நமக்கு வெறுத்துரும். ஓகேவா? அதனால் எப்போதுமே எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஜாப் நேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒரு நல்ல ஜாப் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇயில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் அதோட ஜாப் ப்ரொஃபைலு, ட்ரைனிங்கு, சேலரி, ப்ரமோஷன் இதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் என்ன ஜேஇ போஸ்ட் இருக்குது அதோட ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியும். இது எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்றதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் போஸ்டிங் ஆனதுக்கப்புறம் ஜேஇ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். அந்த 1 இயர் ட்ரைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம செலக்ட் ஆகிருக்கோமோ அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டு ட்ரைனிங் இருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் சிக்னல் ட்ரைனிங் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக போஸ்டிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தான் கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேசிக் பே வரும், டிஏ வரும். இது 2 மட்டும்தான் வரும். எந்த டிடக்ஷனும் வராது. பேசிக் பேவும் டிஏவும் மட்டும்தான் வரும். இப்போ பேசிக் பே பார்த்தீங்க அப்படின்னா 35,400, டிஏ பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2024 படி 50%, அப்போ 17,700. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 53,100 உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். பர்மனெண்ட்டாக போஸ்டிங் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து 36,500 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60,000 ப்ளஸ் உங்களுக்கு இன்ஹேன்ஸ் சேலரி கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜேஇஏ நீங்கள் போஸ்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் லெவல் 7 கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர், சீனியர் டிவிஷனல் இன்ஜினியர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் தான். என்ன இந்த போஸ்ட்டோட நேம் கொஞ்சம் மாறுபடும். அசிஸ்டன்ட் டிவிஷனல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சிக்னல் இன்ஜினியர் அந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகேவா? ஜேஇலேருந்து எஸ்எஸ்சி வரும், எஸ்எஸ்சிலேருந்து ஏடிஎன் வரும், ஏடிஎன்லேருந்து டிஎன் வரும், டிஎன்லேருந்து சீனியர் டிஎன் வரும். அடுத்து ஜேஇயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப் ஆஃப் ஜாப் இருக்குது. ஒன்று ஆஃபீஸ் ஜாபு, ஒன்று ஃபீல்டு ஜாபு, ஒன்று ஆஃபீஸும் இருக்கும் ஃபீல்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஜாபு. நார்மலாக ஆஃபீஸ் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா 5 days ஒர்க்கு, 2 days லீவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைம் ஹவரில் ஒர்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே நீங்கள் ஃபீல்டு ஜாபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர் இருக்காது. அதனால் நம்ம ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஜாப்பை தான் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் அடுத்து மேலே எக்ஸாமுக்கு படிக்கலை எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஜாபுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படின்னா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஜாப்னு பார்த்தோன்னா டிசைன் ட்ராயிங்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்டோர்ஸு, ஒர்க் ஷாப்பு இல்லை டீசல் ஷெட்டு, ப்ரொடக்ஷன் யூனிட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துலையே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா 8 to 5 மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதே ஃபீல்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா பீவே, பிரிட்ஜஸ்ஸு, ஒர்க்ஸு, ட்ராக் மிஷின், சிக்னல், டெலிகம்யூனிகேஷன், டிஆர்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டைம் ஹவர்ஸ் இருக்காது. அதனால் ஃபீல்டு ஜாப் வர ஜாபு நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொஞ்சம் பின்னாடி கொடுத்துக்குங்க. ஆஃபீஸ் ஜாப் வர்றது கண்டிப்பாக முன்னாடி கொடுத்துக்குங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுன்றதுக்கு தனி வீடியோ நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆஃபீஸ் ஜாப்பை பொறுத்தளவு என்னென்னா லீவ் கிடைக்கும். ஃபீல்டு ஜாப் பொறுத்தளவு அந்த லீவ் கிடைக்காது. ஃபீல்டு ஜாப்பை பொறுத்தளவு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா
அவங்களுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து 1000 ரூபா. அப்போ வந்து ஒரு 20 டேஸ் வந்து அவங்க வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 20,000 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த 20,000 வந்து ஆஃபீஸ் ஜாபில் வந்து கிடைக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஜேஇபிவே பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் மெயின்டெனன்ஸ் தான். ட்ராக் மெயின்டெனன்ஸு ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷனு. ஒரு செக்ஷனில் 50 to 60 கிலோமீட்டர் வந்து நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துருவாங்க. அந்த செக்ஷனில் இருக்கிற ட்ராக் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. கேங் மேனு, ட்ராலி மேனு, கீ மேனு, கலாசிஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து வேலையை வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற ஸ்டோரில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து இன்சார்ஜ் நம்ம தான். இதோட ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு செக்ஷனில் வந்து போடுவாங்க. இதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் 24 ஹவர்ஸும் ஒர்க்கிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ராக்கை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ராக் மிஷின்ஸ் இருக்குது. அந்த ட்ராக் மிஷினுக்கு வந்து பிளாக் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி ஒர்க் வந்து ஜேஇபிவோட வேலையாக இருக்கும். அடுத்தது ஜேஇ ஒர்க்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே பில்டிங்கை புதுசாக வந்து உருவாக்குறது, மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, இந்த குவார்ட்டர்ஸ் கட்டுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு, பிளாட்ஃபார்ம் ஷெட்டு ஒர்க்கு, ரிப்பேர் ஒர்க்கு எல்லாமே வந்து ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 to 60 கிலோமீட்டர், அது அந்த கிலோமீட்டர் வந்து மாறலாம், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஜேஇ ஒர்க்ஸோட வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரயில்வே பில்டிங்ஸ். அடுத்து ஜேஇ பிரிட்ஜை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 to 60 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிட்ஜை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இவங்க தான். பிரிட்ஜை வந்து கட்டுறதும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் இவங்க தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிவே பிரிட்ஜ் 2 போஸ்ட்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டு வந்து வேணுன்றது லாஸ்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் கொடுத்து பிவே வேணுமா இல்லை பிரிட்ஜ் வேணுமான்றதை டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க் ஷாப். சிவிலில் வந்து ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரையும் பார்த்த இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ட்ராக் காம்பனன்ட்ஸ் தேவை, பிரிட்ஜ் கிரிடர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சப்ளை பண்ணி கொடுக்கறது வந்து இந்த ஒர்க் ஷாப் தான். இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா அரக்கோணத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் தான் உங்களுக்கு போடுவாங்க. அதில் இருக்கிற எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கணக்கெடுத்து வச்சுக்கணும். அதை வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டாக வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜேஇ ஒர்க் ஷாப்பை பொறுத்தளவு ஃபுல்லாக வந்து ட்ராக் காம்பனன்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ டிசைன் ட்ராயிங் எஸ்டிமேஷன். இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோ கேடில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராயிங் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எவ்வளோ வந்து குவான்டிட்டி தேவைப்படுது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன ஒர்க்கு நடக்குது, அந்த ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒர்க் எஸ்டிமேட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து டிசைன் ட்ராயிங் எஸ்டிமேட் தான். ஓகேங்களா? இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்களோட ஒர்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராயிங் போடுறது, எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது, எஸ்டிமேட், ஒர்க் எஸ்டிமேட் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ சிவில் டிசைனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே எவ்வளோ கிரேடியன்ட் வைக்கணும், பிரிட்ஜோட டிசைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜு, ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒர்க் எஸ்டிமேட் வந்து போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ஒர்க் தான் கருவில் வந்து எவ்வளோ டிகிரி வைக்கணும், இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைல் தான் வந்து இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஜாப் தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக முன்னுரிமை கொடுத்துக்கலாம். போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸு, ஒர்க் ஷாப்பு, ஷெட்டு அந்த மாதிரி இடத்துல தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க. அதனால் ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிளாக வந்து நம்மளால் இருக்க முடியும். ஒரு ஸ்டேபிள் லைஃப் வந்து இந்த ஜாபில் வந்து கிடைக்கும் நமக்கு. ஜூனியர் இன்ஜினியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி
புதுசாக ஒரு டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொஞ்சம் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த போஸ்ட் வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போஸ்டிங் வந்து இருக்குது இப்போதைக்கு. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் ட்ராக் மிஷின். ட்ராக் மெயின்டெனன்ஸில் ஒரு ட்ராக் மிஷின் இருக்கும். ஒவ்வொரு பர்பஸுக்கும் ஒவ்வொரு ட்ராக் மிஷின் இருக்குது. அந்த ட்ராக் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேலன்ஸ் கிளீனிங் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ராக் மிஷின் இருக்குது. டேமிங்க்கு வந்து ஒரு ட்ராக் மிஷின் இருக்கும். ஒவ்வொரு பர்பஸுக்கும் ஒவ்வொரு ட்ராக் மிஷின் இருக்கும். அந்த ட்ராக் மிஷின் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, ஆப்ரேட் பண்ணுறது, கன்சூமபிள்ஸு ஸ்பேர்ஸ் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்குரிய எல்லா டூல்ஸும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது எல்லாமே வந்து ஜேஇயோட வேலையாக தான் இருக்கும். மற்ற எல்லா போஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜேஇன்றது ஒரு சூப்பர்வைசர் லெவல் மாதிரி தான் வரும். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வைசர் கேடரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் தான். இந்த ட்ராக் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறது நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். ட்ராக் மிஷினை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவிஷன் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த டிவிஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரே பிளேஸில் வந்து ஸ்டேபிளாக வந்து இந்த ட்ராக் மிஷினில் வந்து இருக்க முடியாது. இந்த ட்ராக் மிஷினில் இருக்கிறது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் வந்து ஒரு 20 to 25 டேஸ் வந்து ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு வச்சு 25,000 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஜெய் ட்ராக் மிஷினை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பிவே வந்து ட்ராக் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க. அந்த மெயின்டெனன்ஸில் எது ஃபால்ட் வந்திருக்கு அப்படின்னா ட்ராக் மிஷினை யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸை வந்து கரெக்டான லெவலுக்கு வந்து கொண்டு வருவாங்க. இப்போ ட்ராக்கை ஃபுல்லாக வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ் பார்க்குறது ட்ராக் மிஷினை யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. இப்போ பிவே வந்து எந்தெந்த இடத்துல வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் வந்து இந்த ட்ராக் மிஷினை எடுத்துகிட்டு போய் ட்ராக்கோட பேராமீட்டர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்குன்றதுனால கேர்ள்ஸுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் இதை வந்து லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிசைன் ட்ராயிங். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் ட்ராயிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது, அந்த ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ வந்து எஸ்டிமேட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா இதுக்குமே வந்து இவங்க டிசைன் அண்ட் ட்ராயிங் வந்து ஒரு பொதுவான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க கேட்குற எல்லாத்துக்குமே வந்து இவங்க டிசைன் ப்ரொவைட் பண்ணுறது, ஒர்க் எஸ்டிமேட் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸ். ஜென்ரல் சர்வீஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, ஃபுல்லாக வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குறது எல்லாமே இவங்க தான். இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர் கோச்சில் வந்து சப்ளை இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் இருக்கிற லிஃப்ட்டு, எஸ்கலேட்ரு, ஏசி எக்யூப்மெண்ட்டு, சர்வீஸ் பில்டிங்கில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இவங்க தான். அதே மாதிரி எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேனு, லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, குவார்ட்டர்ஸில் வந்து ஃபேனு, லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பம்ப் ஹவுஸு எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க. அதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர்ன்றது அந்தளவுக்கு இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். அதனால் அங்கங்கே வந்து குவார்ட்டர்ஸில் வந்து இங்கே ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம போய் வந்து டெக்னீஷியனை கூட்டு போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இஎம்யூ அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மெமு இதோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஷெட் இருக்கும். அந்த ஷெட்டில் வந்து ஓவர்ஹாலிங்கு, மெயின்டெனன்ஸு, ரிப்பேர் ஒர்க்கு ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்னா தாம்பரம், ஆவடி, பாலக்காடு, வேளச்சேரி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த இஎம்யூ ஷெட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஜாபும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் டியூட்டி மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 5 வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன வந்து மெயின்டெனன்ஸ் வருதோ அதை வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இஎம்யூ மாதிரி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் லோக்கோவை வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, பிஓஹெச், ஐஓஹெச் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் நேச்சர் வந்து ஷெட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 8 to 5 அந்த மாதிரி தான் இருக்கும். இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் லோக்கோ ஷெட் வந்து ஈரோடு, ராயபுரம், அரக்கோணம் 3 இடத்துல இருக்குது. அதில் எங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிஆர்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஹெச்சி வந்து மெயின்டெனன்ஸு சப்ஸ்டேஷன் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவர் வேகன் ஒன்று இருக்கும். அந்த டவர் வேகனை எடுத்துகிட்டு போய் எந்தெந்த இடத்துல வந்து ஃபால்ட் இருக்கோ, அப்படி இல்லைனா எந்தெந்த இடத்துல வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஷெடியூல் வந்திருக்கோ அந்த இடத்துல வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைம்ன்றது ஃபிக்ஸ்டு கிடையாது. எந்த டைமில் வந்து எமர்ஜென்சின்னு கூப்பிட்டாலும் நம்ம ஒர்க்குக்கு வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் இருக்கிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் லெவலில் வந்து வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒர்க்கிங் ப்ரெஷர் கிடையாது. ஓஹெச்சி பவர் பிளாக் வந்து எடுக்கும்போது பிளாக் டைமிங் வந்து கம்மியான டைம் தான் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த செக்ஷனை வந்து கிளியர் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெக்கானிக்கல் கேரேஜ் வேகனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரேஜ் வேகனை வந்து மெயின்டெனன்ஸு, ரிப்பேர், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது ஃபுல்லாக வந்து இவங்க தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷனில் வந்து போஸ்டிங் கிடைக்கிது அப்படின்னா இந்த ஹாட் ஆக்சில் வந்து செக் பண்ணுறது, ரோல் அவுட் செக் பண்ணுறது, அந்த மாதிரி போஸ்டிங் தான் வந்து கிடைக்கும். டிப்போவில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிது அப்படின்னா அந்த வேகனோட டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். போகீஸு, சஸ்பென்ஷன்ஸ், பியரிங்கு இதெல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் இல்லையன்றதை கொடுக்குற மாதிரி இருக்கும். டிப்போவில் போஸ்டிங் வருது அப்படின்னா ஐஓஹெச், பிஓஹெச் இந்த மாதிரி வந்து இன்டர்மீடியட் ஓவர்ஹாலிங், பீரியாடிக் ஓவர்ஹாலிங் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை அட்டன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோச் வந்து ஃபிட்டாக இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து ஜேஇ கேரேஜ் வேகனோட ஒர்க்காக இருக்கும். அடுத்து ஜேஇ மெக்கானிக்கல் டிசைன் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லு வந்து ஆட்டோகேடில் வந்து டிராயிங், டிசைன் இந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். மெக்கானிக்கலில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதோட டிசைனு, அதோட டூலோட டிசைனு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ஸ்டாண்டர்ட் படி அந்த பொருள் வந்து உருவாக்குறாங்களா எப்படின்றது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மெட்டீரியலோட வேரியஸ் பேராமீட்டருக்கு டிசைன் கால்குலேஷன் வந்து நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஜேஇ மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃபுக்கு வந்து என்னென்ன ஒர்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒர்க்கை வந்து அலோகேட் பண்ணுறது, இது ஜாப் வந்து ரெடி ஆகிறது கரெக்டாக தான் ரெடி ஆகுதான்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கான்றது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ மெட்டீரியல் வந்து இன்றைக்கி ரெடியாக இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ மெட்டீரியல் வந்து ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை வச்சு நம்ம வந்து வேலை வாங்குகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஜேஇ மெக்கானிக்கல் டீசல் ஷெட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டீசல் லோக்கோவோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டீசல் ஷெட்டில் போடுவாங்க. டீசல் ஷெட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா இஓசியில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, எர்ணாகுளத்தில் இருக்குது, தொண்டையார்பேட்டில் இருக்குது. இந்த 4 இடத்துல வந்து டீசல் லோக்கோ ஷெட் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீசல் லோக்கோவில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், என்னென்ன ரிப்பேர் இருக்குது அப்படின்றத பார்த்து டெக்னீஷியன் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி இது பார்த்துருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து நமக்கு வந்து அஃபிஷியலுக்கு வந்து கொடுக்கணும். ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஆடியும் வந்து அதே மாதிரி தான். ஏற்கனவே வந்து இருக்கிற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டத்தை ஏதாவது வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணி புதுசாக ஒரு வந்து சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியன்சி, சேஃப்டி எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி சிக்னலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே சிக்னல் வருதோ அது எல்லாத்தையும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. எஸ்எம் ரூமில் வந்து ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல் இன்டர்லாக்கிங் அந்த சிஸ்டத்தை வந்து இது பண்ணுறது, ட்ராக் சர்க்யூட்டிங் ரெடி பண்ணுறது, ஃபுல்லாக வந்து இந்த சிக்னல் ரிலேட்டட் வர்றது எல்லாத்தையும் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குறது எல்லாமே வந்து சிக்னல் டிபார்ட்மெண்ட் தான். இந்த ஜாபும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஃபிக்ஸ்டு டைம் ஹவர்ஸில் வந்து ஒர்க்கிங் இருக்குன்றது சொல்ல முடியாது. எது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து எந்த நேரம் வேணாலும் போகிற மாதிரி தான் இருக்கும். சிக்னல் வந்து ரொம்ப ப்ரெஷரான ஒரு ஜாபு. அதனால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கடைசியில் வந்து அதுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து வைங்க. அடுத்து ஜேஇஎஸ்டி டெலிகம்யூனிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து வருது போகுது அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி கம்யூனிகேஷனு, அகாமடேஷன் இருக்குது, அரைவல் அண்டு டிபர்ச்சர் ஆஃப் ட்ரெயின்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது டெலிகம்யூனிகேஷன் தான். எலக்ட்ரானிக் டிஸ்பிளே போர்டில் வந்து இந்த டைமில் வந்து ட்ரெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே போர்டில் கொடுக்குறதும் வந்து டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில் நெட்டு ப்ரொவைட் பண்ணுறதும் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபீல்டு ஜாப் மாதிரி தான் இருக்கும். எங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னீஷியன்ஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வந்து சரி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி ஒர்க் ஷாப். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போத்தனூரில் வந்து எஸ்என்டி ஒர்க் ஷாப் வந்து இருக்குது. இதோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படுதோ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை கொடுக்கறது இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஜாப் ரிலேட்டட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த டார்கெட்டை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்து போத்தனூரில் தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். அப்போ வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக வந்து நீங்கள் நிலையாக இருக்கலாம். ஆஃபீஸ் ஜாப் மாதிரி தான் வந்து இந்த டியூட்டியும் இருக்கும். வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், எதை கன்சிடர் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு வந்து அதிகமான முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.